வணக்கம். உலகத்திலேயே பணக்கார கடவுள், ஆனால் அவர் ரொம்ப எளிமையானவர். உடம்பெல்லாம் தங்கம் வைரம், ஆனால் சாப்பிட்றது மண் சட்டியில். இப்படி ஒரு வினோதம் பார்த்துருக்கீங்களா? சொல்லட்டுமா? அதை வாங்க பார்க்கலாம். வேற யாரும் இல்லை, சாட்சாத் கலியுக வரதனான திருப்பதி ஏழுமலையான் தான் நம்ம கதையோட நாயகன். ஏழுமலையான் அப்படின்னு சொல்கிறோம். அவர் அமர்ந்திருக்கிற அந்த 7வது மலையை அடைகிறதுக்கு நாம் கடந்து போகிறது 7 மலைகளை கடந்து தான் போகிறோம். இது எல்லாருக்கும் நமக்கு தெரியும். அதில் அவர் அமர்ந்திருக்கிற அந்த மலையை நம்ம வேங்கடமலை அப்படின்னு சொல்லுவோம். வேம் அப்படின்னா பாவம், கட அப்படின்னா நாசமடைதல் அப்படின்னு பொருள். அதாவது பாவங்களை நாசமாக்குவதால், பாவங்களையே நீக்குவதால் அவருடைய மலைக்கு வேங்கடமலை அப்படின்னு பேர். அதில் வெங்கடாஜலபதியாக, அந்த வேங்கடமலையின் அதிபதியாக அவர் இருக்கிறார் அப்படிங்கிறது பொருள். பெருமாள் அவதாரத்திற்காக ஆதிசேஷன் ஒரு மலையாக அமர்ந்தார். அதனால அதில் முதல் மலை ஆதிசேஷன் மலை அப்படின்னு அழைக்கப்படுகிறது. வேதங்கள் அனைத்தும் இங்க மலை வடிவத்தில் தங்கி பெருமாளை வழிபடுவதாக ஐதீகம். அதனால அடுத்தது வேதமலை. சுவாமியை வழிபடுவதற்காக கருடாழ்வார் வைகுண்டத்திலிருந்து கொண்டு வந்தது கருடமலை. விருப்பாட்சன் அப்படிங்கிற ஒரு அசுரன் பெருமாளை வணங்கி மோட்சம் பெற்ற மலை விருப்பாட்ச மலை. ஆஞ்சநேயர், அனுமார் இருக்கார்ல, அனுமாருடைய தாயார் அஞ்சனை குழந்தை பாக்கியம் வேண்டி தவம் இருந்த இடம், அந்த மலைக்கு அஞ்சனமலைன்னு பேர். ஆதிசேஷனுக்கும் வாயு பகவானுக்கும் ஒரு முறை ஒரு போட்டி ஏற்பட்டது. அந்த போட்டிக்கு மகாவிஷ்ணு தான் நடுவராக இருந்தார். அந்த போட்டியில ஆதிசேஷனும் வாயுவும் ஆனந்தம் அடைந்தார்கள். அதுல அவங்க 2 பேரும் கலந்துகிட்ட அந்த போட்டி நடந்த இடம் ஆனந்தமலை. இப்படி 7 மலைகளை கடந்துதான் நம்ம எம்பெருமானை தரிசிக்க போகிறோம். எம்பெருமானின் திருமேனிக்கு 365 நாளும் பச்சை கற்பூரம் சாத்துவாங்க. ஏழுமலையானுடைய திருமேனி இருக்குல்ல, அந்த திருமேனி கல்லால் வடிக்கப்பட்டது தான். ஆனால் அதில் ஒரு இடத்துல கூட உளிப்பட்டது மாதிரியே தெரியாது. மற்ற சிலைகள், கற்சிலைகள்லாம் பார்த்தீங்கன்னா, சுவாமிகளுடைய கற்சிலைகளை, கருவறையில் இருக்க கற்சிலைகளை பார்த்தீங்கன்னா அதில் உளிப்பட்டது தெரியும், ஒளியால் செதுக்கப்பட்டது அப்படிங்கிறது தெரியும். ஆனால் ஏழுமலையானுடைய ஒரு சிலை மட்டும்தான் உலகத்திலேயே ஒளி கொண்டு செதுக்கியது போலவே இருக்காது. எம்பெருமான் திருமேனி பற்றி இன்னொரு ரகசியம் உங்களுக்கு சொல்லட்டுமா? எம்பெருமானுடைய திருமேனியில வேர்க்கும். அதாவது அவருக்கு திருமஞ்சனம் நடந்து முடிஞ்சிருச்சுன்னா, காலையில் அவருக்கு திருமஞ்சனம் நடந்து முடிஞ்சிருச்சுன்னா அவருடைய திருமேனி எங்கும் வேர்க்கும். அந்த வேர்வையை பட்டு பீதாம்பரம் கொண்டு ஒத்தி எடுப்பார்கள். இப்படி ஒரு அதிசயம் தினந்தோறும் ஏழுமலையான் கோவிலில் நடக்கிறது. ஏழுமலையானுடைய விக்கிரகத்தில் நெத்திச்சுட்டி, காதணிகள், உருவங்கள், நாகாபரணங்கள் எல்லாமே எப்போதும் பளபளன்னு சொல்லிக்கும். அவருக்கு அணிவிக்கிற நகைகளின் வரிசை சொல்லட்டுமா உங்களுக்கு? ஏழுமலையானோட சாழக்கிராம தங்கமாலை ஒன்று இருக்கு. அது 12 கிலோ எடை கொண்டது. இதை சாத்தணும், சாமிக்கு சாத்தி பூஜை பண்ணணும்னா 3 பேர் தேவை. சாமியோடைய சூரிய கடாரி 5 கிலோ எடை கொண்டது. அவருடைய பாத கவசம் 375 கிலோ எடை கொண்டது. சாமிக்கு அணிவிக்கக்கூடிய ஒற்றைக்கல் நீளம் ஒன்று இருக்கு. இந்த நீளம் மாதிரி இன்னொன்று உலகத்தில் யார்கிட்டையுமே கிடையாது. அந்த நீளத்தோட மதிப்பு மட்டும் 100 கோடி ரூபாய் அப்படின்னு சொல்றாங்க. சாமி அணிவிக்கிறனால அந்த நகைக்கு மதிப்பு ஏது இல்லையா? என்னோட தலைக்கு கிரீடம், சங்கு சக்கரம், தங்க பத்மபீடம், தங்கத்தினாலான திருப்பாதங்கள், அப்புறம் திருப்பாதங்கள் மேலே அணிய ஆபரணம், கால்களில் அணிய ஆபரணம், அரைஞான் கயிறு, அப்புறம் மத்தியாபரணம், அதுக்கப்புறம் ஸ்ரீதேவி பூதேவி தாயார், எம்பெருமான், 18 மூர்த்திகள் சேர்ந்த அரைஞான் கயிறு, சிறிய கழுத்து மாலை, பெரிய கழுத்து மாலை, அவருடைய எம்பெருமான் வாசஸ்தலம் வரை அணிவிக்கப்படக்கூடிய இன்னொரு தங்க மாலை, தங்க புலிநக மாலை, திருமார்பில் அணியப்படக்கூடிய அந்த 5 வரிசை கோபுரஹாரம், தொப்புள் கொடி பகுதியில் அணிவிக்கப்படும் தங்க யக்னோபவ வீபம், பூநூல், 6 வரிசை கொண்ட வைரத்தினாலான பூநூல் அணிவார். அப்புறம் கடிகஸ்த மாலை, 108 இதழ்கள் கொண்ட கடிகஸ்த மாலை அணிவார். சதுர்புஜ லட்சுமி மாலை அணிவார்.
அப்புறம் 1000 காசுகளை உடைய 5 வட மாலை, சூரிய கடாரி, தங்க வாள், அப்புறம் வைகுண்டஹஸ்தம்ங்கிற வலதுகை, கடிஹஸ்தம்ங்கிற இடதுகை, கடியாலம்ங்கிற கங்கணம், நாகாபரணம், பூஜ கீர்த்திகள், கர்ணாபத்திரம், இப்படி அவர் உடம்பு முழுக்க பல ஆபரணங்களை அணிந்தபடி தான் பக்தர்களுக்கு அவர் காட்சி தருவார். இந்த ஆபரணங்களின் மதிப்பு மட்டும் 1000 கோடி கோடிகளை தாண்டும். எம்பெருமானுடைய ஆபரணங்களை வைக்கிறதுக்கு இடமே இல்லை. ஒவ்வொரு நாளும் அவருக்கு காணிக்கை வந்துக்கிட்டே இருக்கும். அதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ரொம்ப முக்கியமான காணிக்கைகள், ரொம்ப அவருக்கு விசேஷமான காணிக்கைனா வச்சுக்குவாங்க. மற்ற நகைகளெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வருடத்திற்கு ஒரு முறை ஏலத்தில் விடுவாங்க. இல்லை சில நகைகளை பாதுகாப்பாக லாக்கர்களில் வச்சுக்குவாங்க. இப்படி தான் நகைகளை பராமரிக்கிறாங்க. இவ்வளவு செல்வமும் செல்வாக்கும் இருந்தாலும் கூட எம்பெருமானுக்கு என்ன தெரியுமா செய்வாங்க? தினந்தோறும் நைவேத்தியம் அப்படின்னா அவருக்கு தயிர் சாதம் தான் நைவேத்தியம். அது எப்படி போகும்னா, மண் சட்டியில் போகும். ஒரு புதிய மண் சட்டி, தினந்தோறும் ஒரு புதிய மண் சட்டி, அந்த மண் சட்டியில் அவருக்கு நைவேத்தியமாக இருக்கும். எம்பெருமானுடைய இந்த குலசேகர படியை தாண்டி, மண் சட்டி தாண்டி எந்த பாத்திரமும் போகாது. தங்கத்தில் பாத்திரம்லாம் போகாது. அவ்வளவு பெருமைக்குரியவராக இருந்தாலும் அவர் எளிமையாக தான் இருப்பார் அப்படிங்கிறது தான். பக்தர்கள் எளிமையோடு தருகின்ற அந்த பொருள் தான் அவருக்கு உகந்தது அப்படின்னு காட்டுறதுக்காக மண் சட்டியில் அவருக்கு நைவேத்தியம் வழங்குகிறார்கள். பெருமாளுக்கு வழங்கப்படுறாங்கல்ல அந்த நைவேத்தியம் வழங்கப்படுகிற மண் சட்டி, அந்த மண் சட்டியும் அவருக்கு வைக்கப்பட்ட அந்த தயிர் சாதமும் ஒரு பக்தர்களுக்கு கிடைத்தால் அதை விட பாக்கியம் எதுவுமே கிடையாதாம். அந்த பாக்கியம் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று நான் வேண்டிக் கொள்கிறேன். இதுபோல இன்னொரு செய்தியில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.